ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், டக்குன்னு செய்கிற ஒரு நாட்டுக்கோழி கிரேவி தான் பார்க்க போகிறோங்க. பாருங்கள், ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பட்டை சோம்பு ஜீரகம் போட்டு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் நல்லா வறுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் வதங்குறதுக்கு நான் 2 கல்லுப்பு போட்டு வறுத்துக்கிட்டு பாருங்கள், வறுத்துக்கிட்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ கறி எடுத்து அதில் போட்டுக்கலாம். கறியை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு 1/2 கிலோ தான் அந்த நாட்டுக்கோழி. இது நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கறி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு 4-5 வரமிளகாய் விதை எடுத்தது, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கறி எண்ணெயிலே வேகட்டும். இப்போ கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கறி நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்திருக்குது. பாருங்கள், நல்லா தெரியுது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த டைமில் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கறியை வறுத்து விட்டுக்கலாம். இந்த டைமில் கறி நல்லா வதங்குறோம், மசாலோட பச்சை வாசனையும் போயிடும். பாருங்கள், நல்லா கறி நல்லா வதங்கிருச்சு, மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசாலாவும் ஒன்றானதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சூடான சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. பாருங்கள், சூப்பராக கிரேவி ரெடி ஆச்சு. நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்குது. நல்லா காரஞ்சாரமான நாட்டுக்கோழி கிரேவி சூப்பராக ரெடி ஆச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லாயிருக்கு. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ.